பட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்கள் மூலமாக தான் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை எங்களுக்கு தெரிய வந்தது. அது 1980-81 வாக்கில் கலைப்புலி தானு அவர்கள் அவரை பற்றி தொடர்ந்து படம் எடுத்து கொண்டிருந்தார். புதுப்பாடகன், அதுக்கப்புறம் கூலிக்காரன் என்ற படங்கள். அதனால் அந்த சமயத்தில் என்னுடைய கணவர் ஏஎல்எஸ் கண்ணப்பனை தானு அவர்கள் பார்க்கும் வரும்பொழுதெல்லாம், அப்பொழுது அது புதுமுக நடிகர், அப்போது சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இந்த இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, சிரித்தாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஒரு முறை என்னுடைய கணவர் உடம்பு சரியில்லாமல் தேவகி ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூரில் அட்மிட் பண்ணியிருக்கும் பொழுது இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஷூட்டிங்கிலிருந்து தானு அவர்களோடு சகோதரர் என் கணவரை பார்த்து அப்புறம் எல்லாம் நல்லா விசாரித்து விட்டு அதுக்கப்புறம் எனக்கும் சமாதானம் சொல்லிவிட்டு போனார். அந்த நிகழ்ச்சியை என்னால் மறக்க முடியாது. அதுதான் மனித நேயம். புது நட்பு என்றால் கூட அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து ஓடோடிய வந்த சகோதரர் அவர். அது சொல்லும் போதே எனக்கு கண் கலங்குகிறது. அந்த நிகழ்ச்சியை நான் நினைத்து பார்க்கிறேன் இன்று. அதற்கு அப்புறம் அவருக்கு பெண் பார்த்து திருமணம் முடிவு ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அந்த திருமணத்துக்கு நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ சகோதரி பிரேமலதா அவர்கள் ரொம்ப சின்ன பொண்ணா அதை அப்படியே அந்த அரங்கை பார்க்குறது கூட அந்த கல்யாண மேடையிலிருந்து பார்த்து அவங்க அப்படியே குனிந்த தலையோடையே தான் இருந்தாங்க. அந்த அளவு ஒரு பயந்து போய் அப்படி இந்த கூட்டத்தையும் ஒரு பெரிய நடிகரை திருமணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்ற எண்ணத்திலேயே தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்கள நான் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் அதிசயத்து போனேன் அந்த சகோதரியை பார்த்து. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு கணவனுக்கு என்னென்ன திறமை எல்லாம் இருக்கோ அதை வெளிக்கொண்டுவதற்கு மனைவி ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் மனைவியிடம் எந்த திறமை இருக்கிறதோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வர கணவன் முயற்சிக்க வேண்டும், அவன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தம்பதிகள் வாழ்ந்தார்கள். அதாவது நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவு பயந்து போன அந்த பெண்மணியா. ஒரு முறை நான் இந்த கேப்டன் டிவியில் தான் நான் பார்த்தேன். அவங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த ஓப்பன் வேன் அந்த மேலே நின்று அவங்க பேசிய பேச்சை கேட்டுட்டு நான் ஃபேனாகவே ஆயிட்டேன். அந்த அளவு அந்த சரியான குறிப்புகள் எடுத்து எப்படி செய்திகளை மக்களிடம் போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மொழியும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அவங்களும் ஒரு பட்டதாரி, அப்புறம் ஆங்கில இலக்கியம் படித்தவர் என்னை போலவே. அதனால் நான் சொல்லுவேன், எப்பவும் சகோதரியை பார்க்கும் பொழுது சொல்லுவான், நம்ம 2 பேரும் ஒரே சப்ஜெக்டை பார்த்தோம், அதனால தான் நம்மளுக்கு நிறைய ரசனை இருக்கும், நிறைய உலக விஷயங்கள் தெரியுதோ. நாங்கள் படித்தது ஆங்கில இலக்கியம். இப்படியெல்லாம் நான் அளாவுடைய நிகழ்ச்சி பேசுனதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதே போல் தொடர்ந்து அவங்களுக்கு அப்புறம் குழந்தை பெற்ற போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், 2 சிங்கக்குட்டிகளை பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எப்படி உறுதுணையாக இருந்தாங்க. அதாவது கடைசி வரைக்கும். அதற்கப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் சுகவீனமாக ஆகும் பொழுது கூட நான் சகோதரிக்கிட்ட சொல்லுவேன், அம்மா நீ எனக்கு தெரியும் ஒரு ஒரு சுகம் இல்லாத ஒரு கணவனை எப்படி பார்த்துக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக நீ திகழ்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் நினச்சி பார்க்கும் பொழுது அவங்க பிரேமலதா அவர்கள் பட்ட பாடு இருக்குது பாருங்கள், அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆனால் அந்த அளவு அவர் மனம் கோணாமல் சுணங்காமல் தன் கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி அவர்களது இதெல்லாம் பார்த்து நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் பொழுதே நான் சொல்லுவேன், அவங்கக்கிட்ட பாராட்டிக்கிட்டே இருப்பேன், அந்த முதுகை தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அம்மா நீ எப்படி பார்க்குற, எல்லாத்தையும் நீ எப்படி மேனேஜ் பண்ணுற, உனக்கு எப்படி அந்த மேனேஜிங் கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அது மாதிரி வந்து அரசியல் பக்கத்தையும் பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும், கணவரை பார்க்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக செஞ்ச பெண்மணி. அதனால் ஷி வாஸ் அ ரோல் மாடல் டு ஸோ மெனி லேடிஸ். ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே அந்த சுணங்கி உட்கார்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க பெண்கள். ஆனால் பிரேமலதா வந்து எப்பவுமே வெற்றி வாகை சூடுற பெண்ணு தான் அவன் அப்படின்னு நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த மரண செய்தி கேட்டோம், அதை போய் எனக்கு வந்து அவரை போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எப்படி வந்து அவர் உயிரில்லாத சகோதரரை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் போகலை. அதற்கப்புறம் 2 நாள் கழித்து நான் அவங்கள போய் தனியாக சந்தித்தேன் அவர்களுடைய வீட்டில். அப்புறம் நான் ரொம்ப கலங்கி போகும்போது தைரியமாக அவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லலாம். என் முதுகை அவர்கள் தட்டி கொடுத்தார்கள். நீங்கள் சகோதரனை இழந்திருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் வந்து நம்ம ஏற்றுக்க வேணும்னு எனக்கு அதுவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் உங்களுக்கு போய் துக்கத்தை சொல்லி அவங்கக்கிட்ட எங்களை நாங்கள் கலங்கி இருக்கிறத பார்த்து அவங்க வந்து எங்களுக்கு சமாதானம் சொன்னாங்க. அந்த அளவு ஷீ சச் அ போல்டு லேடி. இப்படி தான் வந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு சரியான உதாரணம் சகோதரி அவர்கள். அதனால் நான் இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து சகோதரி அவர்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக வேண்டும். வந்து என்னென்ன கனவு கண்டாருன்னு சகோதரர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அவங்களுக்கு அழகான 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அவங்க வந்து இன்னும் நாங்கள் வந்து மக்களுக்காக தான், மற்றதெல்லாம் போகட்டும், இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதை நிறுத்தாமல் இந்த குடும்பம் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்க வேணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். நன்றி.